இந்த மெட்டல் பகுதி இருக்குல்ல, இந்த பகுதியை பார்க்கும்போது இது ஒளியை வாங்குது. அதனால உங்களுக்கு அது அழகாக கொடுக்குது. என்னத்தை கொடுக்குது? அதனுடைய தன்மையை வெளியே காட்டுது. பக்கத்தில் இருக்கிற இது இருக்குல்ல, இந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல, இது வந்து இருட்டு. இது பாபகிரகம்னு வச்சுக்கோங்க. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, ப்ரோ can explain about Chandra Kendram. How if the Chandran is Tebre, how if 6 and 6th and 8th house lord Chandra Kendram will make them Sogatum. ஓகே, என்ன கேட்குறீங்க அப்படின்னா, சந்திர கேந்திரம் தேய்பிரை அமைப்புகள் இருந்தால் எப்படி செயல்படும், 6 8ஆம் அதிபதிக்கு கேந்திர அமைப்புகள் இருந்தாலும் செயல்படுமா? ஓகே, சந்திரன் அப்படின்றதும் சந்திர கேந்திரம்ன்றதும் ஒரு ரிஃப்ளெக்ஷன். அது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லுவேன். எனக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லுவேன். ஒரு ஹைவேல நைட்டில் போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஷைன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மாதிரியான சைன் போட்டு நம்மளோட ஹெட்லைட்டை வந்து தூக்கும்போது இன்னும் அது ஷைன் பண்ணும். இதுதான் சந்திர அதியோகம், இதுதான் வந்து சந்திர கேந்திரம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். என்ன, ஏற்கனவே ஒளியை பட்டு பிரதிபலிக்க கூடிய ஒரு நல்ல வெளிச்சம், நல்ல ஒரு விஷயம். அது இப்போ நான் இங்கே இருக்கிறேன், நான் நல்ல விஷயமான்றது எனக்கு தெரில, நான் இருக்கேன். என் மேலே படக்கூடிய இந்த லைட்டு என்ன அப்படியே காட்டுதா? அதே நேரத்தில் இந்த மவுஸ் எடுத்துக்கோங்க. இந்த மவுஸ் வந்து இருட்டு, ஓகேங்களா, கருப்பு, இருட்டுன்னு சொல்கிறேன், கருப்பு. அப்போது இந்த கருப்பு மவுஸ் வந்து என்னத்தான் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பாட்லைட் அடித்தாலும் கருப்பாக தெரியுதுல்ல, இதுதான் வந்து இருள் கிரகங்கள்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இருள் கிரகத்தை வந்து நீங்கள் இப்படி சந்திரகேந்திரத்தில் வச்சாலும் இருட்டு தான், இப்படி வச்சாலும் இருட்டு தான், எப்படி வச்சாலும் இருட்டு தான். ஓகே, இப்போ எனக்கு வேறு எதுவும் இல்லை, வேறு என்னாச்சும் இருக்கா ஷைன் பண்ணுற மாதிரி காட்டுறதுக்கு எதுவும் இருக்கா? சரி, ஓகே, இந்த பாருங்கள், இந்த ஒரு கேபிள் இருக்குது. ஓகே, இப்போது இந்த கேபிளில் நீங்கள் பார்க்குற இந்த இடம் இருக்குல்ல, ஓகே பாருங்கள், ஷைன் பண்ணுதா? ஏன்னா இது ஏற்கனவே ஷைன் பண்ணுற மாதிரியான ஒரு மெட்டீரியல், ஓகேங்களா. இப்போது ஷைன் பண்ணக்கூடிய, ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய, ஒளியை வாங்கிக்கக்கூடிய இதை நான் உங்களுக்கு காட்டும்போது உங்களுக்கு தெரியும். அதை இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமே. இந்த மெட்டல் பகுதி இருக்குல்ல, இந்த பகுதியை பார்க்கும்போது இது ஒளியை வாங்குது. அதனால உங்களுக்கு அது அழகாக கொடுக்குது. என்னத்தை கொடுக்குது? அதனுடைய தன்மையை வெளியே காட்டுது. பக்கத்தில் இருக்கிற இது இருக்குல்ல, இந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல, இது வந்து இருட்டு. இது பாபகிரகம்னு வச்சுக்கோங்க. என்னத்தான் நீங்கள் எவ்வளோ தான் ஒளியை போட்டு அடித்தாலும் இது கருப்பு நிறம், கருப்பாக தான் தெரியும். இந்த சில்வர் வந்து சுபகிரக அமைப்புகளில், சுப அமைப்புகளில் தன்னுடைய அந்த தன்மையை வெளிப்படுத்துது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த பளிச்சுன்னு இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல, இது தாங்க சந்திராதியோகம், இதுதான் சந்திர கேந்திரம். ஓகே, ஒளியான சந்திரனாக இருக்கும் பொழுது சந்திரன்லேருந்து 4 7 10ஆம் அமைப்புகளுக்கு அந்த ஒளி சிதறல்கள் போகுது. சந்திரன் இருக்கக்கூடிய நேர் எதிரான அமைப்புகளுக்கு 7ஆம் பாவகத்தில் இயல்பு பார்வையான சமசப்தம பார்வையும், 6 8ஆம் இடத்துக்கு அந்த ஒளி சிதறல்கள். ஏன்னா நீங்கள் நான் டார்ச் அடிச்சேனாக்கா அப்படியே ஒரு புள்ளியில் இவ்வளோ பெரிய டார்ச்னு வச்சுக்கோங்க, இல்லை என் ஃபோன்லேருந்து எடுத்து அடிக்கிறேன்னா அந்த ஃபோனில் இருக்கிற லைட் அளவுக்கு அந்த லைட் இல்லை, விழக்கூடிய இடம் பெருசாக போய் லைட்டாக விழுதுல. அப்போ அந்த பெருசாக விழக்கூடிய அமைப்புகளில் ஒளி சிதறும் பொழுது அது அப்படியே பெரிய நிலவில் பரவி இருக்கும். இதுதாங்க விஷயம். இப்போது 6 8ஆம் அதிபதிகள் யார்? செவ்வாய் 6ஆம் அதிபதியாக இருக்கிறாரு, 8ஆம் அதிபதியாக இருக்கிறாரு. சனி 6ஆம் அதிபதியாக இருக்காரு, 8ஆம் அதிபதியாக இருக்காரு. சரி, சந்திர கேந்திர அமைப்புகளில் சனி ஒரு மாதிரி வந்தாருன்னா சில சமயத்தில் சனி வந்து சந்திரனை பார்க்குற மாதிரி வந்துடும். எந்த கேந்திரம்ன்றதை பார்த்துக்குங்க. ஓகே, செவ்வாயுடைய அமைப்புகளில் கேந்திரமாக வரும்பொழுது செவ்வாயுடைய பார்வை வாங்கினார்னா ஆதிபத்திய அமைப்புகளில் பார்வை கெடுதல் அமைப்புகளை பண்ணும். இதுவும் அந்தந்த தனி நபருடைய ஜாதக அமைப்புகளில். இப்போது யாருக்கு சந்திர கேந்திரம் சிறப்பாக சொல்லப்படுது, உன்னதமாக சொல்லப்படுதுன்னா, முதல் நிலையாக புதன், 2வது நிலையாக குரு. ஓகேங்களா, இவங்க 2 பேருக்கு. 3வது அமைப்புகளில் அப்படி படிப்படியாக தான் சுக்கிரன்ற தன்மை வரும். ஆனால் முதல் நிலையாக ஒரு புதன்னு வந்துடும். அப்போ புதனுடைய அமைப்புகளில் இயல்பாகவே அவர் சந்திரனோட சேராமல் இருக்கக்கூடிய நிலை தாங்க சிறப்பு. ஏன்னா சேர்றாரு, சந்திரனும் புதனும் சேர்ந்துட்டாங்கன்னா அது இருள் சந்திரன் அர்த்தம். சந்திரனும் புதனும் வந்து ஆப்போசிட்டில் வராங்கன்னா அது ஒளியான சந்திரன் அர்த்தம். அப்போ இந்த அமைப்புகளில் இது ஒரு விஷயம். குருவின் அமைப்புகளில் பார்த்துக்கங்க. சந்திர கேந்திரம் நீச்ச பங்க அமைப்புகளையும் குறிக்கும். எந்த கிரகத்துக்கும் சந்திர கேந்திரத்தில் இருக்கும் பொழுது நீச்ச பங்கம்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்குது. இது எந்த அமைப்புகள்ன்றதை பாருங்கள். சனிக்கு கேந்திரத்தில் இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கு கேந்திரத்தில் இருந்தாலும், யாருக்கு கேந்திரமாக இருந்தாலும் நீச்ச பங்கம்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு ஒளி குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்துக்கு இந்த சந்திரன் கொஞ்சம் ஒளியை பாஸ் பண்ணுவார். இது தாங்க இந்த அமைப்புகளில் சொல்லப்படுது. எவ்வளவு 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 தேய்பிரியாக தேஞ்சிக்கிட்டே வராரோ அந்த அளவுக்கு அவருடைய ஒளி. நான் வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறது, நான் வந்து உங்களுக்கு
10,000 வெள்ளி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் பௌர்ணமி சந்திரன் 10,000 வெள்ளி கொடுக்குறேன். பௌர்ணமிக்கு மறுநாள் வந்து பார்க்குறீங்க, நான் 9,000 வெள்ளி கொடுக்குறேன். அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு வந்து பார்க்குறீங்க, 5,000 வெள்ளி கொடுக்குறேன். அப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சு வந்து பார்க்குறீங்க, சந்திரன் வந்து அப்படியே அமாவாசைக்கும் சூரியனும் சந்திரனும் கேந்திர அமைப்புகள் இருக்கும்போது என்கிட்ட 2,000 வெள்ளி தான் இருக்கும். இதுதான் கணக்கு. அப்போது 10,000 வெள்ளியிலிருந்து குறைச்சி வர்றதும் திரும்ப வளர்பிறையாக இருக்கும்போது அது 1,000, 2,000, 3,000 இல்லைன்னா ஒரு 15,000 வச்சுக்கோங்க. 15 நாளைக்கு 15,000 வெள்ளி. 15,000த்திலிருந்து சந்திரன் தேய 15, 14, 13, 10ன்னு குறைஞ்சிக்கிட்டே வரும்ல. இந்த அமைப்புகளில் நான் உங்களுக்கு கொடுக்குறதும் நின்றோம். இது அந்தந்த ஜாதகத்தில் உங்களுடைய புதனின் வலுவுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கு புரியக்கூடிய அமைப்புன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போது சந்திர கேந்திரம் மிக சிறப்பானது. ஆனால் அது யாருக்கு அப்படின்றது இருக்குது. ராகு கேதுக்கு சில நேரங்களில் சந்திர கேந்திரம் செயல்படுதான்றது சில கேள்விக்குரிய அமைப்புகளாக இருக்குது. இதையும் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.